வாங்க இன்னைக்கு ஒரு ஒர்க் க்ளோஸ் கட் பண்ணலாம். ஆரி ஒர்க் க்ளோஸ் பாருங்கள், இதான் இப்போ கட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒர்க் ஃபினிஷிங்காக இருக்குது. இது ஸ்லீவ். இது ஒர்க் பண்ண பிறகு நம்ம ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கிறணும். ஏன்னா ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம அயன் பண்ண முடியாது. அதனால ஒர்க் பண்ணி முடிஞ்ச பிறகு ஒரு வாட்டி அயன் பண்ணிக்கிட்டு கட் பண்ணோம்னா ஃபினிஷிங்காக வரும். இது பாடி மெஷர்மெண்ட்டு, அளவு ப்ளவுஸ் இல்லை இந்த கஸ்டமருக்கு. இது ஒரு நிச்சயதார்த்த பொண்ணு, ஃபுல் நெக் மார்க் பண்ணியாச்சு. ஷோல்டர் இது பேக் க்ளோஸ் நெக்கு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் வைக்கணும். நம்ம நெக்கு ஹாட்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் அளவு லைட்டாக டிஃபர் வரும். அது எவ்வளோ நம்ம பார்த்துக்கணும். க்ளோஸ் நெக்குங்கிறதுனால நான் 7 வைக்கிறேன். அவங்களுக்கு பேக் க்ளோஸ் நெக்கு, ஃப்ரண்ட் நார்மல் நெக்கு. நம்ம கட்டிங் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பட்டி நான் எப்பயுமே பட்டி தனியாக கட் பண்ண மாட்டேன். பட்டி சேர்த்து மார்க் பண்ணி அதுலேருந்தே நான் பட்டி கட் பண்ணி எடுத்துப்பேன். பேக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி கட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அதே மாதிரி தான் ஒர்க் பண்ண பிறகு மெஷர்மெண்ட் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். கேஸ் எவ்வளோ இருக்கு பார்த்து பண்ணிக்கலாம். ஹாஃப் இங்கே ஒரு கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறாங்க. எப்பயுமே பேக்கும் ஸ்லீவும் கட் பண்ணிக்கிறாங்க. பேக்கும் ஸ்லீவ் கட் பண்ணிக்கிட்டோம்னா ஃப்ரண்ட்டு துணி நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 10 நாளும் 10 நாளும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பேக்குக்கும் ஸ்லீவுக்கும் துணி கட்டலைன்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால ப்ராப்பராக கட் பண்ணிக்கிறணும் ஸ்லீவும் பேக்கும். வாங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கா, என்ன எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், லைட்டாக இடிக்குது. அதனால நீங்கள் லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணி பேட்ச் கொடுத்துக்கலாம். வாங்க இங்கே பாருங்கள், லைட்டாக இங்கே இடிக்குது. அதனால லைட்டாக ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேட்ச் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் கவனித்து தான் நம்ம கட் பண்ணணும். கவனிக்காமல் கட் பண்ணோம்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸ்லீவ் இங்கே லைட்டாக பேட்ச் கொடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணலாம். வாங்க பேக்கோட தான் கீழே கரெக்டாக இருக்கான்னு நம்ம இப்படி இந்த 2 ஃபிங்கரையும் வச்சு பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும் கரெக்டாக இருக்கான்னு. பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம். சென்டர் பார்த்து பின் போட்டு கட் பண்ணணும். எப்பயுமே பின் போட்டு கட் பண்ணோம்னா சேஃப்டி ஃபினிஷிங்காக வந்துடும். லைட்டாக இங்கே ஒரு கிராஸ் கட் பண்ணோம்னா இந்த இடத்துல ஃபினிஷிங் நல்லா வரும்.
பண்ணும்போது பேசக்கூடாது. நான் வீடியோக்காக பேசிகிட்டு இருக்கேன். அப்போ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. வீடியோக்காக பேசுகிறேன். நம்ம கவனம் ஃபுல்லாக கட்டிங்லேயே இருக்கணும். ஃபோன் பேசக்கூடாது, பேச்சுக்கும் யார் கூடயுமே பேசக்கூடாது. ரொம்ப கவனமாக கட் பண்ணணும். உஷாராக பார்த்து ரொம்ப உஷாராக கட் பண்ணணும். ஒர்க் க்ளோஸ் கட் பண்ணும்போது நெக்கு எப்பயுமே ஒர்க் க்ளோஸ் கட் பண்ணும்போது வீழ்ச்சி போட்டு தான் நெக்கு கட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கிறணும். பிரிக்காமல் கட் பண்ணோம்னா அடியில் ஃபோல்டிங்கில் இருக்கும், நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. அப்புறம் ஒர்க்கில் அடியாயிடும். அதனால எப்பயுமே விரிச்சு போட்டு தான் கட் பண்ணணும். பிரித்து கட் பண்ணோம்னா நெக்கில் இருக்கிற எக்ஸஸ் துணி வந்து வெளியில் வந்துடும். அப்போ நெக்கு வந்து ப்ராட் ஆகாது, முடிஞ்சு உட்காராது. இப்போ இங்கே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடம் கட் பண்ணிடுவாங்க. இது ஹோல், இந்த இடத்துல ஹோல் இருக்கும். பேக் கட் பண்ணிட்டோம். வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். வாங்க இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். இதே கேப்பில் ஒரு கஸ்டமர் அட்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது அவ்வளோதான். பார்த்து ஷோல்டர் துணி இருக்கான்னு பார்த்தீங்க வந்து கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஸ்டிச்சிங்க்கு துணி விட்டுட்டு நெக்கு பார்த்து கட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் கட் பண்ணிப்போம். ஃப்ரண்ட் நெக் அவ்வளோதான். நெக்கு கட் பண்ணும்போது எப்பயுமே திருப்பி போட்டு பார்த்து தான் கட் பண்ணுவோம். பின் போட்டுக்கலாம். இப்படி திருப்பிட்டு ஜஸ்ட் மேல் லேயர் எடுத்துடலாம். எடுத்துட்டு கட் பண்ணலாம். நம்ம திரும்பி இதை போட்டு எப்படி திருப்பிட்டு கட் பண்ணிக்கலாம். பார்க்காம கட் பண்ணக்கூடாது, ஒர்க் மேலே அடி ஆகிடும். இதுதான் நான் கட் பண்ணுவேன். ஃப்ரண்ட் கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு, பேக் கட் பண்ணியாச்சு. பட்டி கட் பண்ணலாம். அப்புறம் வந்து கைக்கு நம்ம வந்து லைட்டாக ஒரு பேட்ச் கொடுக்கணும். கைக்கு துணி பத்தலை, அதனால லைட்டாக பேட்ச் கொடுத்துக்கலாம். பேட்ச் கொடுத்துப்பாங்க. இங்கே லைட்டாக துணி பத்தலை, தைக்கிறவங்க இந்த பேட்ச் கொடுத்துப்பாங்க. அதனால் அந்த பீஸ் நான் அதிலே வச்சுருவேன். இது வந்து கைக்கு வந்து நம்மளுக்கு இங்கே துணி பத்தலை, அதனால் இதுக்கு ஒரு பேட்ச் கொடுத்துடலாம். நான் இந்த மாதிரி பீஸ் வச்சாலே தைக்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்க, இது பேட்ச் தான் வச்சுருக்காங்க அக்கா அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருவாங்க. அட்டாச் கொடுத்து தைச்சிருவாங்க. அவ்வளோதான், கட்டிங் முடிஞ்சு. வாங்க ஸ்டிச்சிங் பண்ண போகலாம். ஸ்டிச்சிங் எப்படின்னு நான் காட்டுறேன். வாங்க நம்ம இப்போது ஸ்டிச் பண்ணுறதை பார்க்கலாம். இது வந்து கட்டிங் பண்ணிட்டோம், இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க்கில் ஸ்டிச் பண்ணும்போது எப்பயுமே ஃபுட் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபுட் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்லீவு அடிச்சு திருப்பிக்கலாம். எப்பயுமே பின் போடாமல் ஸ்டிச் பண்ண மாட்டோம் ஒர்க் க்ளோஸுங்கும் போது. அதுவும் இல்லாமல் இந்த துணி வந்து கொஞ்சம் ரொம்ப டெலிகேட்டாக இருக்குது, அதனால பின் போடாமல் தைச்சோம்னா ஃபினிஷிங்காக வராது. அதனால் பின் போட்டுட்ருக்கோம். ஒரு படிமான தையல் போட்டுடலாம். வந்து எங்கள் கடை வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது, அதனால தான் ஆரன் சத்தம் பொயின் காதை அடைக்கிது.
நான் சொல்கிறது ஒன்றும் சரியாக கேட்க அடிச்சு திருப்பிட்டோம். பாருங்க, கை வந்து அடிச்சு திருப்பிட்டோம். வந்து ஆம்போல் கிட்ட தையல் போட்டுக்கலாம். அது வாட்டி நூல் திருவிடுச்சு. இன்ட்ரெஸ்ட்டாக தைக்கும் போது தான் நூல் ஊசியிலேருந்து கலரும் கட் ஆகும், சில தடங்களெல்லாம் வரும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும். அப்புறம் என்ன பண்ணுறது? இன்ட்ரெஸ்ட்டாக தைக்கும் போது தான் ஊசியிலேருந்து நூல் கட் ஆகும், அடியிலேருந்து நூல் வராது, பாபின் கேஸ்லேருந்து. பாருங்கள், கை அடித்து திருப்பிட்டோம். ஒர்க் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு. இது பேக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேக்கு. ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு சுற்றி பின் போடணும். கரெக்டாக ஃபஸ்ட்டு அலைன் பண்ணிக்கிறணும். நம்ம துணியும் இது கொஞ்சம் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கிறதுனால சுற்றி பின் போட்டுருக்காங்க. பாருங்கள், பின் போடவே எவ்வளோ லேட் ஆகுதுன்னு. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது துணி. சென்ட்ரு கரெக்டாக பார்க்கணும்ல. இப்போ வந்து சென்டரில் ஸ்டிச் போட்டு கட் கொடுத்துடலாம். சிங்கிள் ஃபுட்டில் தான் இருக்குது. இப்போ இன்னொரு ஃபுட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஃபுட்டு மாற்றி போட்டுக்கிறணும். இல்லைன்னா மணி அடி ஆகிடும், ஒர்க்கு டேமேஜ் ஆகிடும். தைக்கும்போது உடம்பெல்லாம் கண்ணாக இருக்கணும், ஃபோன் பேசக்கூடாது, கவனம் அந்த பக்கம் இந்த பக்கம் செதறக்கூடாது. நம்ம கான்சன்ட்ரேட் ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங்லேயுமே கட்டிங்லேயும் இருக்கணும். கட்டிங் பண்ணும்போதும் அதே மாதிரி தான். இங்கே ஒருத்தவங்க இருமுறாங்க நான் வீடியோ எடுக்கும்போது. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? இருமக்கூடாதுன்னதுக்கு என்ன சொல்கிறீங்க? வந்தால் ஏன்னு கேட்க முடியாது. பாருங்கள், காமெடி பண்ணுறாங்க. டர்னிங்கில் தான் பார்த்து சுதாரணமாக போடணும். டர்னிங்கில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ நரம்பு கிடைக்கல போல. இல்லைக்கா, அந்த ஃபுட்டு வந்து மடியில் உட்காருது இல்லை. ஆமாம், கரெக்ட். ஒர்க் க்ளோஸ் தைக்கிறது ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது, டெலிகேட்டாக. இங்கே பாருங்கள், எங்கள் கடையில் வந்து வள்ளிங்கிறவங்க வந்து அவங்க கொல்லையிலேருந்து ஒரு பெலாப்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், அது வாசனை தாங்கவே முடியல, உட்காரவே முடியல, எங்களால் தைக்கவே முடியல. அதனால் இவங்க மாலதி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் அறுத்து சாப்பிட்டே ஆகணும்னு அறுத்துட்ருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள். இவங்க வந்து உயிரை கையில் பிடிச்சி தச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இங்கே பலாப்பழம் அறுத்துட்டு இருக்காங்க. எனக்கு என் விஷயம் முக்கியம். இங்கே பாருங்க, இந்த ஃபுட்டு வேற மடியில் போய் உக்காந்துருமோன்னு வேற பயம். பாருங்க எவ்வளோ நிதானமாக ஸ்டிச் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா அவ்வளோ டெலிகேட்டான ஒர்க்காக இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஓட்டவே முடியாது. இதை அப்படியே ஒரு வழியாக ஸ்டிச் போட்டாங்க. இதை வந்து சென்டர் கட் பண்ணிடலாம்.
இதை நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டே கட் பண்ணோம்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாகும். அதனால ஸ்டிச் போட்டுட்டு தான் கட் பண்ணணும். அவங்க 2 பேரும் பலாப்பழம் அழுத்துட்ருக்காங்க. எங்கள் கடையில் எல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. கூத்தும் கும்மாளமாக தான் இருக்கும் எங்கள் கடை எப்பயுமே. எப்படி பலாப்பழம் அழுத்துட்ருக்காங்க. வாங்க எல்லாம் பலாப்பழம் சாப்பிட்லாம். இப்போ வந்து ஸ்டிச் போட்டாங்க, பின் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே உள்ளே விட்டு திருப்பிக்கலாம். பாருங்க எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்துருச்சு. இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ ஆஸ் யூஷுவல் ப்ளவுஸை வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இங்கே வந்து கிராஸ் பீஸ் கொடுத்துக்கலாம். இதில் வந்து மட்கான் ஸ்டிச் போடலை, அதனால இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஹோல் இருக்கிறதுனால அந்த ஸ்டிச் போடலை. ஏன்னா மட்கான் ஸ்டிச் போட்டு டைரெக்டாக லைனிங் ஃபிட் பண்ணிடுவேன். பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக சூப்பராக வந்திருக்கு. ஓகே, ஃபுல் ப்ளவுஸ் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். தேங்க்யூ.